அதிகாரம் 4. தோபியாவின் பயணமும் அவர் சாராவை மணத்தலும். தோபித்தின் அறிவுரை. மேதிய நாட்டன் ராகியில் வாழ்ந்த கபேலிடம் தாம் கொடுத்து வைத்திருந்த பணத்தை தோபித்து அன்று நினைவு கூர்ந்தார். சாக வேண்டும் என்று நான் மன்றாடியுள்ளேன். அதற்கு முன் என் மகன் தோபியாவை அழைத்து இப்பணத்தை பற்றி விளக்க வேண்டும் அன்றோ என்று அவர் தமக்குள் சொல்லிக் கொண்டார். எனவே அவர் தம் மகன் தோபியாவை அழைக்க அவரும் தந்தையிடம் வந்தார். மகனுக்கு தந்தை பின்வருமாறு அறிவுரை வழங்கினார். நான் இறந்தபின் என்னை நல்லடக்கம் செய். உன் தாயை மதித்து நட. அவளுடைய வாழ்நாள் முழுவதும் அவளை கைவிடாதே. அவளுக்கு விருப்பமானதை செய். எவ்வகையிலும் அவளது மனத்தை புண்படுத்தாதே. மகனே, நீ அவளது வயிற்றில் இருந்தபோது உன் பொருட்டு அவள் தாங்கிக் கொண்ட பல துன்ப துயரங்களை நினைத்துப்பார். அவள் இறந்ததும் அவளை என் அருகில் ஒரே கல்லறையில் அடக்கம் செய். மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை. பாவம் செய்யவும் அவருடைய கட்டளைகளை மீறவும் ஒரு காலம் விரும்பாதே. உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைபிடி. அநீதியின் வழிகளில் செல்லாதே. ஏனெனில் உண்மையை கடைபிடிப்போர் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பர். அநீதியை கடைபிடிப்போர் அனைவருக்கும் உன் உடைமையிலிருந்து நீ தருமம் செய். நீ தருமம் செய்யும்போது முகங்கோணாதே. ஏழை எவரிடமிருந்தும் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. அதனால் கடவுளும் தம் முகத்தை உன்னிடமிருந்து திருப்பிக் கொள்ள மாட்டார். உனக்குரிய செல்வத்துக்கு ஏற்ப தருமம் செய். உன்னிடம் மிகுதியாக செல்வம் இருப்பின் மிகுதியாக கொடு. சிறிது செல்வமே இருப்பின் சிறிது கொடு. ஆனால் தருமம் செய்ய தயங்காதே. இவ்வாறு துன்பத்தின் நாள் வரும்போது நீ உனக்கென பெருஞ்செல்வம் சேர்த்திருப்பாய். நீ செய்யும் தருமம் உன்னை சாவிலிருந்து விடுவிக்கும். இருளுலகிற்கு செல்லாதவாறு காப்பாற்றும். தருமம் செய்வோர் எல்லாருக்கும் அது உன்னதரின் திருமுன் சிறந்த காணிக்கையாகிறது. மகனே, எல்லா வகை தீய நடத்தையிலிருந்தும் உன்னையே காத்துக்கொள். எல்லாவற்றுக்கும் மேலாக உன் மூதாதையரின் வழிமரபிலிருந்து ஒரு பெண்ணை மணந்து கொள். நாம் இறைவாக்கினர்களின் மக்களாய் இருப்பதால் உன் தந்தையின் குலத்தை சேராத வேற்றின பெண்ணை மணம் செய்யாதே. மகனே, தொன்று தொட்டே நம் மூதாதையராய் விளங்கும் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை நினைவில் கொள். அவர்கள் எல்லாரும் தங்கள் உறவினர் முறையாரிடமிருந்தே பெண் கொண்டார்கள். தங்கள் மக்களால் ஆசி பெற்றார்கள். அவர்களுடைய வழிமரபினர் நாட்டை உரிமையாக்கி கொள்வார்கள். அதனால் மகனே, உன் உறவின் முறையாரிடம் அன்பு காட்டு. உன் உள்ளத்தில் செருக்கு கொண்டு உன் இனத்தவரின் புதல்வர் புதல்வியரான உறவினரிடமிருந்து பெண் கொள்ள மறுக்காதே. இத்தகைய செருக்கு அழிவையும் பெருங்குழப்பத்தையும் உருவாக்கும். சோம்பல் சீர்கேட்டையும் கடும் வறுமையையும் உண்டாக்கும். சோம்பலே பஞ்சத்திற்கு காரணம். வேலை செய்வோர் அனைவருக்கும் கூலியை உடனே கொடுத்துவிடு. இரவு முழுவதும் அதை உன்னோடு வைத்திராதே. நீ கடவுளுக்கு ஊழியம் புரிந்தால் உனக்கு கைமாறு கிடைக்கும். மகனே, நீ செய்வது அனைத்திலும் கவனமாயிரு. உன் செயல்களில் ஒழுக்கம் உள்ளவனாயிரு. உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே. அளவு மீறி மது அருந்தாதே. குடிபோதை பழக்கத்துக்கு ஆளாகாதே. உன் உணவில் ஒரு பகுதியை பசித்திருப்போருக்கு கொடு. உன் உடையில் ஒரு பங்கை ஆடையற்றிருப்போருக்கு வழங்கு. தேவைக்கு மேல் உன்னிடம் உள்ளதையெல்லாம் தருமம் செய்துவிடு. தருமம் செய்வதற்கு முகம் கோணாதே. உன் உணவை நேர்மையாளர்களின் கல்லறையில் வைத்து பரிமாறு. பாவிகளுடன் அதை பங்கிட்டு கொள்ளாதே. ஞானியர் எல்லாரிடமும் அறிவுரை கேள். பயன் தரும் அறிவுரை எதையும் உதறி தள்ளாதே. எல்லா காலத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவரை போற்று. உன் வழிகள் நேரியவையாய் அமையவும் உன் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றி அடையவும் அவரிடம் மன்றாடு. ஏனெனில் வேற்றினத்தார் எவருக்கும் அறிவுரை கிடைப்பதில்லை. ஆண்டவர் நல்ல அறிவுரை வழங்குகிறார். ஆண்டவர் விரும்பினால் மனிதரை பாதாளம் வரை தாழ்த்துகிறார். மகனே, இப்பொழுது இக்கட்டளைகளை நினைவில் கொள். அவை உன் உள்ளத்தினின்று நீங்காதிருக்கட்டும். இப்பொழுது மகனே, உன்னிடம் ஒன்று சொல்வேன். மேதியா நாட்டு ராகியில் உள்ள கபிரியின் மகன் கபேலிடம் 400 கிலோகிராம் வெள்ளியை கொடுத்து வைத்துள்ளேன். மகனே, நாம் ஏழையராகி விட்டோம் என அஞ்சாதே. நீ கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை எல்லாம் தவிர்த்து
உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நல்லது செய்தால் நீ பெரும் செல்வனாவாய்.